சமீபத்துல தாவேக அமைச்சர் விருதைமகள் கீர்த்தனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆய்வு செய்ய போயிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்னு அவங்கள இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருந்ததா சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டுச்சு. அந்த வீடியோவை பார்த்துட்டு பல்வேறு தரப்பினர் விருதைமகள் கீர்த்தனா இந்த மாதிரி செஞ்சது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த சமயத்துல அமைச்சர் கீர்த்தனா இதுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த சர்ச்சை எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, விருதைமகள் கீர்த்தனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க ஆய்வு செய்ய போயிருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா அந்த ஸ்டூடெண்டால ஒழுங்கா பதிலளிக்க முடியாம போயிருக்கு. அப்போ விருதைமகள் கீர்த்தனா அவங்களுக்கு சரியா இங்கிலீஷ்ல கூட பதில் சொல்ல தெரியல, நான் கேட்டது ரொம்பவே ஒரு பேசிக்கான क्वेश्चन தான், ஆனா அதுக்கே பதில் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டை எல்லாரும் முன்னாடியும் இழிவுபடுத்தி இருக்காங்க. இதை பார்த்த திமுகவுடைய முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க ஆய்வு செஞ்ச அந்த வீடியோவை ரீஷேர் பண்ணி தான் நினைக்கிறது மட்டும்தான் சரின்னு பிடிவாதம் பிடிக்கிறது ஒரு ஆய்வாளரோட வேலையும் இல்ல, அமைச்சரோட வேலையும் அது கிடையாது. மாணவர்களை உற்சாகப்படுத்தணும், ஆசிரியர்களும் ஊக்கப்படுத்தணும். அதை விட்டுட்டு லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சுட்டி காட்டி பேசுறவங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஸ்கூலுக்குள்ள போகாதீங்க, பசங்க மனசுல தாழ்வு மனப்பான்மையை வளர்க்காதீங்க. இப்போ தப்போ சரியோ தைரியமா பதில் சொன்ன அன்பு மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அன்பில் மகேஷ் அவர்கள் போட்ட இந்த ஒரு போஸ்டுக்கு அப்புறம் இந்த விஷயம் கொஞ்சம் வைரலா ஷேர் ஆச்சு. இப்போ இந்த போஸ்டுக்கு தான் அமைச்சர் கீர்த்தனா பதிலடி கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்னைக்கு சில பேர் நான் ஒரு அரசு பள்ளி மாணவியை கிண்டல் பண்ணிட்டேன்னு ஒரு பொய் கதையை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நிஜம் என்ன தெரியுமா, நானே ஒரு அரசு பள்ளி மாணவி தான், நானே தமிழ் மீடியத்துல படிச்சவ தான். இன்னைக்கு என் இங்கிலீஷை வச்சு என்ன கேலி செய்யறவங்க நிஜமா என்ன மட்டும் கேலி பண்ணல, என்ன மாதிரி அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களையும் தமிழ் மீடியத்துல படிக்கிற லட்சக்கணக்கான குழந்தைகளையும் சேர்த்து தான் கேலி செய்யறாங்க. நான் ஸ்கூல்ல மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்னு எல்லாத்தையும் தமிழ்ல தான் படிச்சேன். எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் பிரெஞ்சு படிக்கிற வாய்ப்போ பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற வசதியோ இருக்கல. கார்ப்பரேட் உலகத்துக்குள்ள போகும்போது இங்கிலீஷ் பேச கொஞ்சம் தடுமாறுனேன், தப்பு பண்ணேன், அப்புறம் கத்துக்கிட்டேன், இன்னமும் கத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதுல எனக்கு எந்த வெட்கமும் இல்ல. இன்னைக்கு என்னோட இங்கிலீஷை வச்சு இன்டர்நெட்ல கூட்டமா வந்து கிண்டல் பண்றவங்க நாளைக்கு இதே மாதிரி இங்கிலீஷ் பேச தடுமாறுற ஒரு அரசு பள்ளி பையனையோ ஒரு தமிழ் மீடியம் பொண்ணையோ இதே மாதிரி அசிங்கப்படுத்த மாட்டாங்கன்னு யார் கேரண்டி தருவா? ஒரு அரசு பள்ளி மாணவன் உலக மேடையில போய் நிக்கணும், தமிழ் மீடியத்துல படிச்ச ஒரு பொண்ணு எந்த இடத்துலயும் தலை நிமிர்ந்து பேசணும், அதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறது தான் ஏன் நோக்கம். என்ன விமர்சனம் பண்ணுங்க, என் வேலையை கேள்வி கேளுங்க, ஆனா ஒரு தலைமுறையோட தன்னம்பிக்கையை வச்சு தயவு செஞ்சு விளையாடாதீங்க. அப்புறம் இப்ப சோசியல் மீடியால பரப்புற அந்த வீடியோவை நான் எடுக்கல, அது மீடியா எடுத்த விஷயம். நான் யாரையும் வீடியோ எடுக்க சொல்லல, நியூஸ் கவர் பண்றது அவங்க வேலை. உண்மை என்னன்னு தெரியணும்னா அவங்க கிட்டே கேளுங்க. இன்னொரு கேள்வி, இன்னைக்கு என்ன கிண்டல் பண்ற அரசியல்வாதிகளும் அவங்கள சப்போர்ட் பண்றவங்களும் அவங்க சொந்த பசங்க எத்தனை பேரை அரசு பள்ளியிலையும் தமிழ் மீடியத்திலையும் படிக்க வைக்கிறீங்க? அரசு பள்ளியை மதிக்காதவங்களுக்கு அங்க படிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணை கேலி செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா அதே அரசு பள்ளியில படிச்ச ஒரு பொண்ணு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறது தான் அவங்க எல்லாருக்கும் என்னோட பதில் அப்படின்னு அவங்களோட பதிலடியை தன்னோட எக்ஸ்பேஜ்ல சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் சில பேருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, 1000 தான் அவங்க ஆய்வுல அந்த மாணவி கிட்ட அவங்க குறை கண்டுபிடிச்சாலுமே அதை அவங்க தனியா எடுத்து சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அது வந்துட்டு வேற விதமா ஊக்குவிக்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் இழிவுபடுத்துற மாதிரி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி அமைச்சர் கீர்த்தனா செஞ்ச செயலையும் அவங்களுடைய பதிலடியும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.